ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் வீட்டில் ஹோம்மேட் அத்தோ பண்ணோம். அதாவது ஹோம்மேட் அத்தோனா பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அத்தோக்கான பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறோம். இது எல்லாத்தையும் எப்படி போட்டு டேஸ்டியான அத்தோ செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் எடுத்து ஒரு கிண்ணத்தை போட்டாச்சு. அது கூட தேவையான அளவுக்கு சீச்சி வச்சுருக்க கோஸு, அப்புறம் வெங்காயம், இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சக்கடல மாவு, உடச்சக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வறுத்து வச்ச ஆனியனு நல்லா நல்லா செவக்க வறுத்துருக்கு. அதுக்கு மேலே இது வந்து புளித்தண்ணி வந்து புளிப்புக்காக தேவையான அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதுதான். பிறகு இது வந்து அஜினமோட்டோ, டேஸ்ட்டுக்கு பிடிச்சவங்க வச்சுக்கலாம், சிலர் விரும்ப மாட்டாங்க. பட் இது இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து உப்பு கரைச்சல், உப்பை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். பிறகு இது வந்து மிளகாத்தூள். பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாத்தூள்னால் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா ஒரு முக்கால் ஒன்றும் பாதியமாக அரைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நைஸாக கிடையாது, மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு முக்கால் பதமாக அரைச்சிக்கணும். பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இது வந்து பேஜோனா வந்து அந்த வடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில் பார்த்திங்கன்னா அத்தோ கடையில் இருக்கும். அந்த கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு இது வந்து பூண்டை நல்லா காய்ச்சி அந்த எண்ணெய் அதையும் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா சூப்பு. இதில் வாழைத்தண்டெல்லாம் போட்டிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.